இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். மற்ற குருவெல்லாம் இப்போத்துக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு 3ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுவோட நிலப்படம் 4ஆம் இடத்துல கேதுவும் 10ஆம் இடத்துல ராகுவும் இருக்கு. இதுவும் ஒரு பெரிய நெகட்டிவ் கிடையாது. 4ஆம் இடத்துல இருக்கிற கேது மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவ், பெரிய நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் இங்கே சனி பகவான் வந்து அவங்க ராசியை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனி பயிற்சிக்கு அப்புறம் அந்த தீவிரம் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? அப்படி ஆகும்போது பொதுவாக 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது யோகமான விஷயம். ஆனால் அவர் பார்க்கும்போது சில தீமைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் வரும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. தொழில் உத்தியோகத்திற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. புதுசாக தொழிலில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பெரிய லாபம். உத்தியோகத்திற்கான அவங்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கிறது. மற்றவங்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல். இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் சோம்பலும் எடுக்கிற முயற்சிகளை தடைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான பரிகாரங்களை பண்ணும்போது அது நம்ம தப்பிச்சுக்கணும் வாய்ப்புகள் உண்டு. நமக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதுக்கான பரிகாரங்கள் என்ன? அதுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷம் தெரியும் இல்லையா? பிரதோஷம் சிவாலயங்களில் பிரதோஷம் நடக்கும். அன்றைக்கி அங்கே நந்தி இருக்கும். அந்த நந்தி கிட்ட போயிட்டு நந்தி பக்கத்தில் நின்றுக்கிட்டு பிச்சை எடுக்கணும். ஓகேங்களா? பிச்சை எடுத்து என்ன பணம் வருதோ அந்த பணத்தை அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருக்கணும். அன்னைக்கு இரவு சாப்பாடு சாப்பிட்ணும். அப்புறம் அங்கே பக்கத்தில் ஏதாவது மாடு இருந்தது, மாடுனா பசுவோ இல்லை ஏதாவது காளை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இது பழம், வாழைப்பழம், அப்புறம் கீரை, வெல்லம் இந்த மாதிரி கொடுக்கணும். இது கொடுக்குறது வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி எல்லா வகையிலும் வெற்றி கொடுக்கும்.